ஐயா அன்புமணி ராமதாஸ் புலம்பிக்கிட்டு இருக்காரா, சே கடைசியாக ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பதவிக்கு உலைய வச்சுட்டாங்களே, நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், முதலமைச்சராக வர வேண்டியவன்டா நாடு, ஆனால் கடைசியில் ஒரு கௌரவ எம்பியாக கூட இல்லாத அளவுக்கு காலி பண்ணி விட்டுட்டீங்களா, இதுக்கெல்லாமா போய் நான் காலில் விழுக முடியும். இப்போ வெக்கத்தை விட்டு எவ்வளவு பேசியிருக்கா, ஐயாவே பேசியிருக்காருல்ல, எங்கள் பவர் என்னன்றது தெரியுமா, நாங்கள் இல்லைன்னா இந்நேரத்துக்கு உங்களால் ஆட்சியில் உட்கார்ந்துருக்க முடியுமா, நீ இப்போ உட்கார்ந்துருக்கதே நாங்கள் போட்ட அந்த ஒரு தானம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா நீ எல்லாம் முதலமைச்சராக இருக்க முடியுமா, உன் கனவுலையெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமான்ற அளவுக்கு நிறையா பேசியிருக்காரு. இப்போ பதிலுக்கு அவங்க பேச கிளம்பியிருக்காங்க. என்னென்ன, உன்னால் ஒரு எம்பியாக இருக்க முடியும் ஆதரவு இல்லாமல், அதுவும் எப்படி தொகுதியில் போய் நின்று ஜெயிச்சில்ல, உள்ளுக்குள்ளே கௌரவமாக நாங்களே தூக்கி கொண்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறது, அதுக்கு உங்களுக்கு என் தயவு தேவைப்படும். ஆனால் இப்போ நாங்கள் தயவு தாட்சிலாம் பார்க்குற மாதிரி இல்லை. இந்த எம்பி பதவி இத்துடன் கால வரையின்றி மூடப்படுகிறது. அன்புமணி ராமதாஸோட எம்பி பதவிக்கு அல்வா கொடுத்துட்டாங்களாம்ப்பா, பார்த்துருவோப்பா. மதியமுடியாளுக்கு வணக்கம். இது மதியம் திரும்பா கூத்தடி கோப்பி. அவசரப்பட்டு அதிமுகவை அசிங்கமாக பேசிட்டோமோ அப்படின்ற ஒரு நினப்பு இப்போ உள்ளுக்குள்ளே வருதான். இப்போ என்னங்கய்யா புண்ணியா, இதெல்லாம் பேசுகிறப்ப யோசித்து இருக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டி ஆக்கி உட்கார வைக்க போகிறாங்களாமா. ஏன்னா இவங்க தயவில் தான் போயிட்டு ஐயா அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபாவில் எம்பி ஆனது. அதிமுக கை தூக்குனதுனால மட்டுமே அவரால் டெல்லிக்கு ட்ராவல் ஆக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ஆளை தைல காட்டுக்குள்ளே வச்சு கடைசி வரைக்கும் அவனுக்குள்ளே வச்சுருந்து பாக்கெட் வைக்கல, அது வேற. இப்போ அந்த ராஜ்யசபா எம்பியோட ஒரு 6 பேரோட காலாவதி ஆக போகுது. இவர் ஐயா வைகோ இருக்கார், அண்ணன் வில்சன் இருக்கார், அதுக்கப்புறம் இங்கே எம்எம் அப்துல்லா இருக்கார், அதுக்கப்புறம் இங்கே இன்னொருத்தர் இருக்கார்ல நம்ம அண்ணன் தோமுசா இவர் போச்சா சண்முகண்ணே, அவரோட சேர்ந்து அதிமுக சைடில் 2 பேர். அதிமுக சைடில் அப்படி நல்லா கேட்டுங்க, அதிமுக சைடில் அதில் தான் அன்புமணி ஐயா டெல்லிக்கு போயிருக்கார். அதிமுகவோட லேபிளோட தான் டெல்லிக்கு போய் உட்கார்ந்துருக்கார். அதிமுக அனுப்பி வச்ச ஆள் அவர் ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே சந்திர ஒன்று. இந்த 6 பேரோட பதவி காலமும் இப்போ ஜூலை 24 வரப்போகிற ஜூலை 24 இருக்கு இல்லையா, அதாவது ஜூலை 24 2025 அத்தோட அவங்களோட பதவி காலம் முடியுதான். இந்த 6 பேரோட பதவி காலமாக அடுத்து இந்த 6 பேரை எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க? பை டிஃபால்ட்டு திமுகவுக்கு 4 கன்ஃபார்ம், டிஃபால்ட்டாகவே 4 கன்ஃபார்ம். அவங்க தான் 4 பேரை வச்சுக்கணும். இப்போ 4 பேர் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த 4 பேர், இந்த 4 பேரில் கண்டிப்பாக வில்சன் அண்ணனுக்கு ஒன்று உண்டு. ஏன்னா வில்சன் அண்ணன் இப்போ கூட இந்த ஆளுநர் கேஸுக்கு அவர் தான் வக்கீலாக ஆஜராகி அங்கே வாதாடிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி மேலே மாநிலங்களவை இதில் பயங்கரமாக உள்ளுக்குள்ளே பூந்து அடித்து நொறுகிறாப்புல. பாயிண்ட்டு லா பாயிண்ட்டு தான், சும்மாலாம் கூட்டத்தோட கத்துறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் கத்தி அடங்கினதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு பாயிண்ட்டை அடுக்குவார். அதனால அவருக்கு கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டதா சொல்கிறார். இந்த தடவை நியூ என்ட்ரியா திமுகவுக்கு மட்டும் இல்லை, நாடாளுமன்றத்துக்கே ஒரு நியூ என்ட்ரியா திமுக சைட்லேருந்து ஒரு ஆள் போகிறத பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம உலகநாயகன். ஏன்னா உலகநாயகன் அங்கே கூட்டணியில் அங்கே இருக்கிறப்பய மக்களவை தொகுதியில் ஒரு தொகுதியை வாங்கி போடணும் தான் மனுஷன் நினச்சாப்புல. ஆனால் அவங்களுக்குள்ளே அப்போதைக்கு ஏதோ சமாதானம் பேசி ஆளை கொஞ்சம் கூல் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வைக்கல. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த டைமில் அவர் ஒரு 4-5 தொகுதியை கேட்டிருக்கார். ஆனால் அவர் கேட்ட தொகுதியெல்லாம் இவங்களோட தொகுதியாக இருந்துச்சு.
என்ன கரெக்டாக ஜெயிக்கிற தொகுதியாக பார்த்து கேட்குறாப்புல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. பதிலுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கா, தாரேன் ஆனால் உங்களுக்கு இந்த தொகுதி இல்லை இன்னொரு தொகுதி தாரேன்னு சொல்லி தேனி பக்கமாக போய் தள்ளி விட்ருக்கா. அது கையை ஒத்து வராமல் ஓரளவு அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபா சீட்டு அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு உடன்படிக்கை போய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க, சமாதானம் பண்ணி. இப்போ அதுக்காக நேரம் வந்துருச்சு. ஒரு ராஜ்யசபா எம்பியா ஐயா உலக நாயகன் கிளம்பி ஓடோடி டெல்லிக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது, இப்போதைக்கு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த ஒரு சீட்டை எங்களுக்கே கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நான் உங்களுக்கு வேறு மாதிரி இதை காம்பன்சேட் பண்ணுறோன்ற மாதிரியெல்லாம் சொல்லி போயிருக்கதா ஒரு தகவல். அதுக்காக நல்ல பக்தர் ஒருத்தர் அனுப்பி விட்டு ஆண்டவர்கிட்ட பேச சொல்லியிருக்கதாகவும் ஒரு தகவல் அதுவும் இருந்திருக்கு. அது எப்படி டீலிங் வரும், ஆண்டவர் என்ன சொல்லுவார், பதிலுக்கு அந்த சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இடப்பட்டது. ஆனால் எல்லாமே ஆண்டவரோட மனசு கோணாமல் தான் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் சொல்ல முடியாது, திடீர்னு ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் இல்லையா, எப்போதாங்க நானும் போய் பார்க்குறது, நானும் எழுத வேண்டாமா, ஆழ்வார்பேட்டையில் எம்பி என் வீட்டுக்கு முன்னாடி போட வேண்டாமா, ஆண்டவன் வீடுன்றதை விட மக்களில் ஒருத்தனோட வீடு மக்கள் தலைவனோட வீடுன்னு சொன்னால் தானே அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் கேட்டு வாங்க போகிறதாகவும் ஒரு தகவல். திடீர்னு ஆண்டவர் மனசு மாறி சரி ரைட்டு ஓகே உங்களுக்கு நான் இந்த ஒரு சீட்டை கொடுக்குறேன், ஆக்சுவலி அவங்க தான் கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் கொடுத்த வாக்குக்காக வந்து அது அவரோட உரிமையாயிடுச்சு, இது நான் உங்களுக்கு இப்போ தர்றேன், 2026 ஆண்டவருக்கு நீங்கள் என்ன காணிக்க கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியும் கூட கேட்கலாம்ன்றாங்க. அதாவது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சரிசமமான பங்காக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா அப்புறம் பட் ஆனால் அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவா தெரியுமா, பரவாயில்ல ஆண்டவரை நீங்கள் இந்த ஒரு சீட்டை வச்சுக்கோங்க உங்களுக்கு பர்மனண்ட்டாகவே எழுதி கொடுத்துறா அந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அது அவங்களுக்குள்ள உள்ள உடன்படிக்கை. இப்போ இந்த பக்கம் அதிமுக சைடு வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு 2 சீட் இருக்குது. 2 சீட்டு இருந்தாலும் ஒன்று கன்ஃபார்மு, இன்னொன்று இங்கே இருக்கிற சில பேரோட உதவியோட தான் அது வந்து அங்கே அவங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. 34 பேர் கொடுத்தோம்னா அது 3400 வாக்காக மாறும். அதாவது ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு 100 ஓட்டுக்கு சமன்ற மாதிரி அவங்களோட கணக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது 66, இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா எங்கே கடை வாங்குறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரை இந்த சைட்லேருந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ அந்த சைடில் இருக்க அந்த 2 பேரோட அந்த ஓட்டுன்றது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஓட்டு. நாமெல்லாம் நக்கல் அடிக்கிறோம்ல, வெறும் 4 சீட்டு 234 தொகுதியில் 4 தொகுதி ஜெயிச்சுட்டு என்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஆனால் இப்போ அந்த 4 தான் இவங்களுக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. அந்த 4 அதில் 2 பேர் கண்டிப்பாக வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த 2 பேரில் இப்போ ஐயா அன்புமணி ராமதாஸ் பாசக கூட்டணியில் இருக்கிறாப்புல. வெறும் 2 ஓட்டு, அதாவது 66 ஓட்டு ஒருத்தன் வச்சுருக்கான். இது இல்லாமல் ஒரு 2 ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த சீட்டை இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி அங்கே டிமாண்டு பண்ண முடியுமா? ஏன்னா மாநிலங்களவைன்றது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம். மக்களவை அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் மாநிலங்களவைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பவர் ஒன்று இன்னும் அதில் இருக்குது. இந்த 2 அவையிலையும் வந்து இந்த பண மசோதா அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மக்களவையில், மற்றபடி எல்லாமே ஒன்றில் ஒரு சட்ட திருத்தம் நீங்கள் கொண்டு வரதா இருந்தாலும் மேலே வரணும். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரையே பதவி நீக்கம் பண்ணி தீர்மானம் போடுற அளவுக்கு உரிமை இருக்குன்னா பார்த்துங்களேன், பவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ மாநிலங்களவைன்றது நம்மளோட அந்த மாநில உரிமைகளை கொண்டாந்து நிப்பாட்டுறதுக்கான ஒரு அவை, உண்மையில் அதுதான் அது. அதனால தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தேர்ந்தெடுப்பா. நம்ம மாநிலத்துக்கு 18 பேர் இருக்காங்கப்பா. இது பேஸ்ட் ஆன் மக்கள் தொகையை உண்டு பண்ணி, பேஸ்ட் ஆன் மக்கள் தொகை. அது இல்லாமல் யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குது. யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை, டெல்லிக்கும் புதுச்சேரிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்ற எதுவும் அந்த அளவுக்கு சிறப்பாக எதுவும் இல்லைன்னு வைங்கள. ஸோ இதில் இப்போ ஐயா அன்புமணி ராமதாஸ் அதிமுக சைட்லேருந்து தான் போயிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ
நமக்கு இது தேவையில்லாதது. இதை நம்ம வச்சுக்கிறதுக்கு பதிலாக நமக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அதுதான் தேமுதிக. தேமுதிக கூட ஆரம்பத்துலேருந்தே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு. அப்போலேருந்தே அவங்க வாக்குறுதி கொடுத்ததா சொல்கிறாங்க அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த். அவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த டீலிங்கில் தான் எங்களை உள்ளேயே இழுத்து போட்டிருக்காங்க, இந்த ஒரு சீட்டுக்காக நான் எத்தனை வருஷம் தவம் கிடக்கிறேன் தெரியுமா, எங்கள் சைட்லேருந்து ஒரு ஆள் கன்னி எம்பி அனுப்புறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் தேமுதிக சைட்லேருந்து ஒரு ஆள் எம்பியாக போகணும், ராஜ்யசபா எம்பியாக. அது சண்முக பாண்டியனாக இருக்கலாம், இல்லை அண்ணன் சுதீஷா இருக்கலாம், ஏன் சொல்ல முடியாது அக்கா பிரேமலதாவாக கூட இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல தொண்டனாக பார்த்து தான் அவங்க நிப்பாட்டுவாங்க அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் சொல்ல முடியாது, அதிமுக திமுக மாதிரியே இன்னொரு லாபி பண்ணாலும் பண்ணலாம். எங்களுக்கு 4 சீட்டு இருக்கிறவங்களே 1 கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க, நான் 2 தான் வச்சுருக்கேன், இந்த 2ஐயும் எனக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீல் பேசினாலும் பேசலாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா மாநிலங்களவையில் இப்போ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஆளுங்க தேவைப்படுது. ஒரு ஓட்டாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கு. பாசகவுமே மாநிலங்களவையில் ரொம்ப பாவம், அவங்க வாய்ஸ் மக்களவையில் இருக்கிற அளவுக்கு வாய்ஸ் எல்லாம் மாநிலங்களவையில் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் சரிசமமாலாம் கிடையாது, 3ல் 2 பங்கு வந்து ஆதரவு வேணும். அதில் அவங்க ரொம்ப நொடிஞ்சு போய் தான் உட்காந்துருக்காங்கன்னு வைங்களேன். அதனால பவரை கையில் வச்சுக்கணும், 2 பேர் இருந்தாலும் அது பயங்கரமான பவர் அப்படின்றது அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தேமுதிகவுக்கு வேணாலும் கொடுக்கலாமே தவிர தப்பித்தவரையும் கூட அன்புமணி ராமதாஸுக்கு மறுபடியும் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறதாகவும் ஒரு தகவல். வேண்டாம், இதில் மட்டும் எல்லாரும் ஒன்று குடிக்கிறாங்களாம், எல்லாரும் ஒன்று குடிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் இது வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கு இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாரு, அதாவது கட்சி ஒரு நல்ல கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை இதுவாகவே லீகலாகவே வந்து அதால் வந்து ப்ரூவ் பண்ண முடியலை. அதாவது நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தான், நாங்கள் கட்சி தான், மாநிலங்கள் அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் அடி வாங்கிருச்சு. இது இல்லாமல் இப்போ ஐயாவுக்கு ஒரு பதவி, அவர் சைட்லேருந்து வந்து அரசாங்கத்துடைய ஒரு அங்கமாக, இந்திய அரசியல் அமைப்போட ஒரு அங்கமாக அவர் இருக்கார் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அந்த ராஜ்யசபா எம்பி அந்த பாவப்பட்டு கொடுப்பாங்கல்ல, அதுதான். இப்போ அதுவும் இல்லாமல் போச்சுன்னா ஐயாவுடைய நிலைமை சற்று தொங்கல் போல் இருக்கும், அதான் உண்மை. ஆனால் இதை வந்து ஐயா எப்படி சரி கட்ட, ஏன்னா சண்டை ஓட்டுக்கிட்டு ஐயா ராமதாஸ் கூட சண்டை ஓட்டுக்கிட்டு பாசக கூட்டணியில் இருக்கிறார். ஒருவேளை ஐயா ராமதாஸ் பேச்சை கேட்டுருந்தால் இந்நேரத்துக்கு அந்த ராஜ்யசபா எம்பி பதவி ஓடி வந்திருக்கும் வீட்டு தேடி. அது என்ன ஆக போகுது, இப்போ ஐயா அதை எப்படி வந்து இழுத்து பிடிச்சி வச்சுக்க போகிறான்றது ஐயாவுக்கே வெளிச்சம். ஆனால் இந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஐயாவுக்கு சில காலங்கள் ஆகுன்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி.